வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து சிறைங்க. இந்த படத்துக்கு சிறைன்னு பேர் வச்சதால என்னமோ தெரியல, இந்த படத்துல ஒரு குறையுமே இல்லைங்க. படத்துல நானும் உழுந்து உழுந்து இந்த படத்தை பார்த்து எப்படியாவது ஒரு ரிவ்யூவில் ஏதாவது ஒரு சின்ன குறையாவது இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக உழுந்து உழுந்து இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் ஒரு இடத்துல கூட குறையே இல்லைங்க. ஆல்ரெடி இந்த டைரக்டர் வந்து டானாகாரன் ஒரு படம் எடுத்திருந்தாரு. அதுலேயுமே இந்த போலீஸ் பரேடு, போலீஸ் ட்ரைனிங்கு, ஏன்னா இவர் ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தானே வந்திருக்கிறாரு சினி ஃபீல்டுக்கு. அதனால் அவருக்கு வந்து இன் அண்ட் அவுட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படும், அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், போலீஸ்காரன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்குது. இவர் எப்படி வந்து தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு தெரியாத தொழிலை தொட்டான் கெட்டான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இவருக்கு தெரிஞ்ச தொழில் போலீஸுங்க. அதனால அது சம்பந்தமானே கதை எடுக்கிறாருங்க. அது சுவாரஸ்யமா எடுக்கிறார். டானாக்காரனும் நல்லா இருந்துச்சு படம். இப்போ வந்து இந்த சிறையும் வந்து அற்புதமா இருக்குது படம். இல்லை குறையே சொல்ல முடியலங்க ஒரு இடத்துல கூட. அது எல்லாமே புதுமுகங்கள், நடிக்கிறதெல்லாம் புதுமுகங்கள். அப்படி அப்படி அவ்வளோ அருமையாக நடிக்கிறாங்க, உளுந்து உளுந்து நடிக்கிறாங்க. எல்லாமே ரசிக்கும்படியா இருக்குது. இது என்ன வந்து ஒரு ஒரு கைதிக்கும் ஒரு போலீஸ்காரனும் இப்படி டிராவல் தான் அந்த படத்தோட கதை. அந்த ஒரு ஒன்லைனை வச்சுக்கிட்டு அருமையாக மேக்கிங் பண்ணியிருக்கிறாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது வேற இல்லாமல் இந்த படத்தில் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை அதெல்லாமே பேசி ஒரு சுவாரஸ்யப்படுத்தி கதையை ரொம்ப சிறப்பாக கையாண்டுருக்கிறாருங்க. நானும் உளுந்து உளுந்து பார்த்தேன். ஒரு இடத்துல கூட சிறையில் குறைய கண்டுபிடிக்க முடியல. நீங்களும் பார்த்துருங்க. G5 OTTயில் இந்த படம் அவைலபிலிட்டியாக இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.